நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து மிக அருமையாக தனித்து என்கிற தலைப்பிலே கடந்த சில தினங்களாக தனித்திருக்கிற காட்டுக்கழுதை, தனித்திருந்து ஜெபிப்பது, இளம் பிராயத்திலே தனித்திருப்பது, தனித்து போராடுவது என்பதை குறித்து இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட திருவுளம் பற்றும்படியாக கொடுத்த வார்த்தையை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் அதிகம் உண்டு. பல விதங்களிலே போராட்டம், வாழ்க்கையிலே போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், தொழிலிலே போராட்டம், படிப்பிலே போராட்டம், செல்வ காரியங்களிலே போராட்டம், வியாதியோடு போராட்டம், பொல்லாத மனுஷர்களோடு போராட்டம், பாவ சிந்தனைகளோடு போராட்டம், அருமையானவர்களை பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய, பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடியதிலே போராட்டம், பலவிதமான நிலைகளிலே சமாதானத்தை கெடுக்கக்கூடிய போராட்டம், சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய போராட்டம், இப்படி பல விதங்களிலே போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களை ஆதியாகமம் 32:24 அவன் தூதரோடும் போராடி மேற்கொண்டான் என்று யாக்கோபை குறித்து மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. ஆம், தேவதூதனோடு கூடவே போராடி மேற்கொண்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே வேளையிலே அவன் தூதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டான் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே அருமையானவர்களை மனுஷனோடும் தேவனோடும் போராடி, தேவதூதனோடும் போராடி மேற்கொள்வது ஒரு பெரிய காரியம். அப்படியானால் அப்படி போராடுவதற்கு ஒரு தனி அர்ப்பணம், அவனுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு இருந்தாக வேண்டும். ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தனி அர்ப்பணிப்பு தேவை. யாரோடு அந்த அர்ப்பணிப்பு? தேவனோடு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, நமக்கு போராட்டத்தை பார்க்கும் பொழுது சரீர இச்சைகளினால் விரோதமான போராட்டம் வருகிறது என்று யாக்கோபு 4:1 நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இச்சைகளினால் ஆத்மாவிற்கு விரோதமாக போராட்டம் என்று 1 பேதுரு 2:11 பார்க்கிறோம். ஆகையினாலே இச்சைகளினாலே பாவம் நம்முடைய வாழ்க்கையில் குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, பாவத்திற்கு எதிராய் நாம் போராட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12:4 நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மாம்சத்தோடு போராட்டம் உண்டு, இரத்தத்தோடு போராட்டம் உண்டு, துரைத்தனங்களோடு போராட்டம் உண்டு, அந்தகார லோகாதிபதியோடு போராட்டம் உண்டு, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு. பலவிதங்களிலே நமக்கு போராட்டங்கள் அதிகரித்து கொண்டுதான் போகிறது. ஆகையினாலே அருமையானவர்களே, போராட்டம் 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 என்று மனிதன் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தற்கொலைக்கு நேராக கூட ஓடிவிடுகிறான். ஆகையினால் இவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாழ தெரியாதவர்கள், வாழ்வு தரக்கூடிய இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே கண்டு கொள்ளாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே நாம் போராடுவது விருதாவாய் போராடக்கூடாது என்று யோபுவின் புஸ்தகம் 9:29 தெளிவாய் பார்க்கிறோம். ஆகாம், நாம் போராடுவது ஏதோ விருதாவாய் போராடக்கூடாது. அருமையானவர்களே, நாம் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு நாம் போராட வேண்டும். அருமையான ஒரு நபர் இவ்விதமாய் சொல்லுகிறார்: எய்ம்லெஸ் லைஃப், யுவர் எனிமீஸ் ஈஸிலி ஆக்குபைட் யுவர் லைஃப். எய்ம்லெஸ் லைஃப், யுவர் எனிமீஸ் ஈஸிலி ஆக்குபைட் யுவர் லைஃப் அண்ட் டிஸ்ட்ராய் யுவர் லைஃப். ஆம், என்னவென்று சொன்னால், நோக்கம் இல்லாமல் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால், நாம் ஒரு எய்ம் இல்லாமல் இருந்து கொண்டு போராடுவோமானால், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எளிதில் நம்மை ஆட்கொண்டு விடுவான், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான்
அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலும் பலவானோடு போராட வேண்டும் என்று பிரசங்கி 6:10 வேதவசனம் சொல்லுகிறது. நாம் போராடுவது நம்மிலும் பலவானோடு போராட வேண்டும். நமக்கு கோழையானவனோடு போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் போராடுவது அருமையானவர்களே, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு இயேசுவோடு போராடின அந்த பொல்லாத ஆவியோடு கூட நாம் போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? வசனத்தின்படி போராட வேண்டும். இயேசுவோடு கூட அவன் போராடினான். எப்படி போராடினான்? நீ தாழ குதியும், இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னான். இந்த அப்பங்களை கல்லுகளாக்கி சாப்பிடு என்று சொன்னான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வார்த்தையை கொண்டு அவனை போராடி மேற்கொண்டார். தேவனுடைய வசனத்தை கொண்டு போராடி பிசாசை மேற்கொண்டான். அப்படியாக நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் கண்ணோக்கும் பொழுது, நாம் போராடும் பொழுது மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாது என்று 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏதோ மாம்சத்தின்படி கத்தியையும் கம்பையும் எடுத்துக்கொண்டு நாம் போராடுவதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போராடுவதிலே ஒரு போராட்டமும் இல்லை. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய ராணி இவ்விதமாய் சொன்னார், நான் துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் பீரங்கிகளுக்கும் நான் பயப்படவில்லை. ஜான் நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். ஆகையினாலே நாம் முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். மாம்சத்தின்படி போர் செய்யக்கூடாது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, நம்முடைய போராட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத ஆவிகளோடு பல விதங்களிலே போராட்டங்கள் உண்டு. ஆம், நாம் போராடுவது எப்படி போராட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பலத்தின்படி நாம் போராட வேண்டும் என்று சொல்லி கொலைசேர் 1:29 நாம் பார்க்கிறோம். தேவ பலத்தோடு நாம் போராட வேண்டும். மனுஷ பலத்தோடு அல்ல, மனுஷ புத்தியோடு அல்ல, மனுஷ சக்தியோடு அல்ல. நம்முடைய போராட்டம் அருமையானவர்களே மாம்ச சக்தியோடு அல்ல, அருமையானவர்களே தேவ பலத்தோடு நாம் போராட வேண்டும். அப்படி போராடும் பொழுது நம்முடைய போராட்டத்திலே வெற்றியை நாம் காண முடியும். எப்படி போராட வேண்டும் என்று சொன்னால், ஜபங்களினாலே போராட வேண்டும் என்று ரோமர் 15:32 நாம் பார்க்கிறோம். ஜபத்தினாலே நாம் போராட வேண்டும். ஆம், ஜபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஜபம் ஜெயத்தை தரும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். நீ அதிகமாய் ஜெபிப்பாயானால் அதிகமாய் பலம் உண்டு. நீ கொஞ்சமாய் ஜெபிப்பாயானால் கொஞ்சமாய் பலம் உண்டு. நீ ஜெபிக்கவில்லையானால் பலம் இழந்தவனாய் மாறிவிடுகிறாய். ஆகையினாலே தான் ஜபங்களினாலே நாம் போராட வேண்டும். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் கண்ணோக்கு பெற பொழுது நமக்கு போராட்டம் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்லி வேதத்தை பார்க்கும் பொழுது, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் என்று 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு உலகத்திலே புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பயங்களும் என்று நாம் பார்க்கிறோம். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று நாம் வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகையினால் நாம் பயந்தவர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் பயப்படாதே என்று 365 தடவை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் பயப்படுகிறவர்களாய் அல்ல, அருமையானவர்களே பயத்துக்கு அல்ல போராடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு தேவ பயத்தோடு கூட நாம் போராட வேண்டும். பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு தேவ பயத்தோடு நாம் போராட வேண்டும். ஆகையினாலே தான் அப்படி செய்யும் பொழுது வேதம் மிக அருமையாய் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நாம் போராட வேண்டும் என்று 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:12 பார்க்கிறோம்.
விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 10:32 நாம் பார்க்கிற பொழுது போராட்டங்களை இதுவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகிக்க வேண்டும். போராட்டங்களை சகித்தீர்களே என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை நாம் சகிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அதிகம் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, வாலிப பெண்கள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, வாலிபர்கள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, புருஷர்களுக்கு மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, கணவன் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, மனைவிகள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, பெற்றோர்கள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை, இப்படியாக விசுவாசிகள் மத்தியில் சகிப்புத்தன்மை இல்லை. இந்த சகிப்புத்தன்மை இல்லாததினாலே தான் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். நம் போராட வேண்டிய போராட்டத்தை ஒழுங்காய் போராட முடியாமல் நாம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டு நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி விட்டேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உலகத்தின் சகல நாட்களிலும் உன்னோடு இருக்கிறவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:12 உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இந்த அருமையான நல்ல நாளிலே உன்னோடு போராடினவர்களை, உன்னோடு போராடின சக்திகளை, உன்னோடு போராடின பலவீனங்களை, உன்னோடு போராடின பொருளாதார நெருக்கடிகளை, உன்னோடு போராடின வியாதிகளை, உன்னோடு போராடின உன் சொந்தங்களை, பந்தங்களை, நீ நம்பினவர்களை, உன்னை ஏமாற்றினவர்களை அருமையால் மத்தியிலே நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆகையினாலே நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறதிலே பெருமைப்படுகிறேன். நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேளையில் இயேசுவே நீர் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி காண்பித்தீர். அதே போல ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கும் அந்த நல்ல போராட்டத்தை போராட கற்றுக் கொடுத்தீர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அந்த நல்ல போராட்டத்தை போராட நீர் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி ஆட்கொண்டு ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் எஸ் ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால் 609602, பாண்டிச்சேரி ஸ்டேட். மொபைல் நம்பர் 9438752998. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.